இது எல்லாமே என்னோட தப்புதான். நான் வேற ஒருத்தங்க உதவியை தேடி போயிருக்க கூடாது. ஓவோட உதவி மட்டும்தான் எனக்கு தேவைங்கிறத உணர்ந்திருக்கணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இப்பதான் நம்ம அழகா இருக்கோம். போலாமா? கொஞ்சம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்துகிட்டே இருக்கோம். சரி, எப்படியா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த டிராகன் கூட்டத்தை நிறுத்தணும். ஒரு நிமிஷம். ஏய், நாம கேம்ல விளையாடுற மாதிரி ஏன் இதை செஞ்சு பார்க்க கூடாது? யோசிச்சீங்களா? ஆமா, நல்ல ஐடியா தான். ஏய் தம்பி, சீக்கிரம் உன்னோட பிளாஷ் கிரியும் அந்த கிரியும் உடனடியா கொடு. சீக்கிரமா கொடு. சீக்கிரமா என்கிட்ட தூக்கி போடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. Video by visualcityblogtalk.com. அப்படி போடு. அப்படின்னா நீ எல்லாத்தையும் பயமுடுத்திட்டல. நான் ஒண்ணு அதுங்களை தடுக்கல. நான் போகிட்ட பேசின மாதிரி அதுங்க கிட்டயும் பேசியாகணும். ஆமா, போ என்ன பண்றான்? அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மத்த டிராகன்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஏய், இத நீ பாத்தியா? யா, நான் என்ன குருடனா? எங்க அப்பா சொன்னது சரிதான். இந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணா இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓ, நாம சாதிச்சிட்டோம். என்னால நம்பவே முடியல. பிரச்சனை பண்ணிட்டு இந்த டிராகன் கூட்டத்தை சமாளிச்சிட்டோம். உனக்கு உன்னோட டிராகனும் கிடைச்சிருச்சு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இதை சாதிச்சிருக்கோம், எந்த ஸ்பான்சரோட உதவியும் இல்லாம. ஆமா, குறிப்பா நம்ம போ. அது பேசுற டிராகன். ஆமா, ஆனா மனுஷங்க மாதிரி பேசாம இருக்கிறது நல்லதா போச்சு. இல்லன்னா நான் பண்ண தப்புக்கு என்ன திட்டிருப்பான். இப்ப புரியுது மோட்ரஸ் ஏன் என்ன நிறைய பிரேஸ் பண்ண சொன்னாருன்னு. எனக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை. சரி, என்ன வேணா பேசுங்க, ஆனா சத்தம் போடாம பேசுங்க. ஏன்னா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏய்